வணக்கம். நம்ம இப்போ தானே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நம்மள நம்மளே ஹீல் பண்ணிக்க முடியும். இந்த மைண்ட் பவர் பத்திலாம் தெரிஞ்சுட்டுருக்கோம். ஆனா 1980ஸ்லயே ஒரு லேடி அவங்க பாடி பார்ட்ஸுக்கு லெட்டர் எழுதினது மூலமா அவங்க ஹீல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுமா? எஸ், மைட்டல் ஃபில்மோர் அப்படின்ற ஒரு லேடிக்கு 1980ஸ்ல டியூபர்குலோசிஸ் டயக்னைஸ் பண்ணாங்க. அந்த காலத்துல அது ரொம்ப ஒரு கொடுமையான வியாதி, உயிர்கொல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து நீங்க கொஞ்ச நாள் தான் வாழ முடியும், மேக்ஸிமம் போனா ஒரு 2 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த லேடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங் போயிருக்காங்க. அங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வியாதி அப்படின்றதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, நீங்க கடவுளோட குழந்தைங்க, நீங்க ஆரோக்கியமானவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டோடனே இந்த லேடிக்கு வந்து ஒரு நியூ ஹோப் வந்திருக்கு. இவங்க வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, டெய்லி அவங்க பாடி பார்ட்ஸ் கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. லைக் நீங்க ரொம்ப ஹெல்தி, நீங்க கடவுளோட குழந்தை, நீ ஹெல்தியா தான் இருப்ப அப்படின்னு அவங்களோட ஒரு ஆர்கன் கிட்டையும், உடல் உறுப்பு ஒண்ணு கிட்டையும் பேச ஆரம்பிச்சாங்க. அதை தாண்டி அவங்களோட உடல் உறுப்புகள் ஒண்ணுக்கும் வந்து நன்றி சொல்லியும், நீ ரொம்ப ஹெல்தி, நீ ரொம்ப ஆரோக்கியமா இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் வந்து லெட்டர் எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த லேடி வந்து இதை கண்டினியூஸாக அவங்களுக்கு டாக்டர் கொடுத்த கெடுவான அந்த 2 இயர்ஸ் கிட்ட கண்டினியூஸாக டெய்லி இதை பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அண்ட் மேஜிக்கலி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறதையும் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு 2 இயர்ஸ் ப்ளஸ் தான் சொன்னாங்க. ஆனால் இந்த விஷயத்துக்கு அப்புறமா அந்த லேடி கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி நமக்கு அகைன் என்ன ரிமைண்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளால எது வேணாலும் பண்ண முடியும். நம்ம பாடியை நம்மளால நிச்சயமா ஹீல் பண்ணிக்க முடியும். இது ஏதோ அந்த காலத்துல நடந்த ஸ்டோரி, யாரோ ஒருத்தங்களுக்கு நடந்ததுன்னு நினைக்காதீங்க. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்காரு. அவர் நிறைய இந்த நம்மளோட மைண்ட் பவரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹீலிங் பண்றதுன்னு தான் சொல்லுவாரு. அவரோட புக்ஸ் படிச்சவங்க, அவரோட டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி, அவரோட மெடிடேஷனை ஃபாலோ பண்ணி அவ்வளோ பேர் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை ஹீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டெஸ்டிமோனியல்ஸ் நிறைய யூடியூப்லேயே இருக்கு, நீங்களும் போய் செக் பண்ணலாம். ஸோ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க உடம்ப உங்களால ஹீல் பண்ண முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்க பாடி கூட நீங்க கனெக்ட் பண்ணுங்க. உங்க பாடி ஆர்கன்ஸுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க பாடி ஆர்கன்ஸ் ஹெல்தியா இருக்கு அப்படின்றத அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிட்டே இருங்க. அதை நம்ப ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளமா இருந்தாலும் அது கண்டிப்பா சரியாகும். அண்ட் உங்களுக்கு 1-on-1 ஹீலிங் எடுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் என்னோட ஹீலிங் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ.